21 inches 3500, 24 inches நம்மள்ட்ட இருக்கு 4500 வருது, 32 inches டிவி. ஓகே, இதுக்கு பிரைஸ் எவ்வளோ? 7500 இந்த மாதிரி வருமா? இல்லை, 6500 தான். இது நம்ம கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வேண்டி ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். 30,000 MRP வரும். ஓகே, எம்ஆர்பி 30,000 ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் ப்ரைஸில் 13,500. 75 inches டிவி. ஓகே, இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம போட்டால் காப்பிரைட் வருன்றக்காக தான் போடல, பட் நான் வந்து லைவாக கேட்டுட்டேன், நல்லா தான் இருக்குது. இது வெப் மாடல். அது ஆக்சுவலி ரொம்ப எல்ஜியோட ஒரிஜினல் ஓஎஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா விஜிபி இருக்குல்ல, விஜிபி ஹெரிடேஜ், அதில் ஃப்ரண்ட்ல இப்போ ஒரு எல்இடி போர்டு வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, அது நம்ம கம்பெனி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பனிமலர் கலர்ஸ் இருக்கு, அதில் வெளியே அவுட்டோர் பெரிய டிஸ்பிளே பண்ணிப்பாங்க, அது நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோல்சேலில் இன்னும் ரேட்டு கம்மியாக கூட நம்ம நெகோஷியேட் கூட பண்ணி கொடுத்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ரியல் ஒன் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா டிவியில வந்து வேற லெவல் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமும் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரனால கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. வேற லெவல்ல அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து டிவி கொடுக்க போறாங்க. அது என்னென்ன இன்ச்ல என்னென்ன பிரைஸ்ல கொடுக்க போறாங்கன்றதை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் பிரதர். சரிங்க பிரதர், வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஷாப் நேம் என்ன, ஆக்சுவலி எங்க லொகேஷன் சொல்லிடுங்க. இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா SS Infotech. நம்ம என்ன பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரியல் ஒன்னோட பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே பிரதர், இதில் என்னென்ன ஸ்டார்டிங் நம்மள்ட்ட என்ன இன்ச் ஸ்டார்ட் ஆகுது? பார்த்தீங்கன்னா இப்போது 24 inches நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500 வருது. வெறும் 4,500 தான். 4,500. ஓகே, இதை விட கம்மியான பட்ஜெட் நம்மகிட்ட இருக்கா? இருக்கு. 21 inches 3,500. பாத்துங்க மக்களே, 3,500 ரூபாய்க்கு உங்களுக்கு டிவி இருக்கு. அது டிஸ்பிளேல காமிக்கல, பட் 3,500 இருந்து இங்க இருக்கு. ஓகே, இது வந்து 4,500. இது ஃபுல் HD. ஓகேங்களா? ஃபுல் HDல. ஆமா, செம்ம. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 32 inches டிவி. ஓகே, இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு ஏதாவது கெஸ் எதாவது இருக்கா? 32 இன்ச்சா? ஆமா. 32 இன்ச்னா என்ன வரும்? ஒரு 7,500 இந்த மாதிரி வருமா? இல்லை, 6,500 தான். 6,500. ஓகே, 65. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 43 inches. இது நம்ம கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வேண்டி ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப குவாலிட்டி வைஸ் வேற லெவலில் இருக்கு பாருங்க. லைவாக உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது என்ன காஸ்ட் பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவல் காஸ்ட் என்ன, இப்போ ஆஃபரில் என்ன போயிட்டு இருக்கு? அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500. ஓகே, அண்ட் ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்லலாம்னு நினைக்கிங்கன்னா பாக்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அரௌண்ட் 30,000 MRP வரும். ஓகே, எம்ஆர்பி 30,000. ஆனா இது வந்து வெறும் 13,000 போட போறீங்களா? ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு. ஹோல்சேல் பிரைஸ்ல? ஆமா. வேற மாதிரி மக்களே பாத்துக்குங்க. இது ஆக்சுவலா எத்தனை இன்ச்? ஒரு பாயிண்ட் இருக்கு. 1 year வாரண்டி இருக்கு. ஓ, 1 year வாரண்டியோட? 1 year வாரண்டியோட 13,000. 13,500. 13,500. செம்ம, வேற மாதிரி. ஆக்சுவலா இது வந்து 43 இன்ச் டிவி. இதே இது நீங்க சேம் எங்கேயாவது போய் நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறீங்க அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரியே 30K சொல்லி அதை வந்து ஒரு 25K தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஒரு 5K தான் டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 30K சொல்லி 13,500 கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன கிளாரிட்டியில் இருக்குன்னு. ஸோ விசுவல்ஸ்லாம் உடையாது, பக்காவாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் 13,500. சரிங்க பிரதர், இப்போ நீங்கள் 2 டிவி காமிச்சிங்க, அதுலலாம் இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆமா, இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த மாடல் பிரதர்? அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிடலாமா எப்படி? ஆமா, இதுக்கும் இருக்கு. ஆக்சுவலி 24க்கும் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். ஓகே, ஓகேங்களா? இது வந்து ஃபுல் HD. இது யூஎஸ்பி டைப். ஆமா, இது வந்து ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு. சூப்பர், ஆண்ட்ராய்ட் டைப். ஓகேங்களா? மொபைல் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, கண்டிப்பா இதுல ஆக்சுவலா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னாலே புரியுது. இது ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. ஓகேங்களா? இப்போ கரண்ட் ஜென்னுக்குள்ளது. சூப்பர் ப்ரோ. ஓகேங்களா? அடுத்து இங்க ஒரு மெகா ஒன்று இருக்கு. ஆமா, இது 55 inches டிவி. ஓகே, இதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, 50 inches இருக்கு. 50 inches பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, 22 50 இன்ச்சு. அதே இது வந்து 55னா 24,500. ஆமா, கண்டிப்பா. சூப்பர். ஆனா விசுவல்ஸ் கிளாரிட்டிலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த விசுவல்ஸ் வைஸ் ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா தானே இருக்கும். பக்காவா இருக்கும் எல்லாமே. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம போட்டா காப்பிரைட் வரும்ன்றக்காக தான் போடல, பட் நான் வந்து லைவா கேட்டுட்டேன், நல்லா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி குவாலிட்டி எப்படி பிரதர் இருக்கும்? குவாலிட்டி எல்லாமே இது வெப் மாடல். அது ஆக்சுவலி ரொம்ப எல்ஜியோட ஒரிஜினல் ஓஎஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஓஎஸ் தான். ஆமா, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. அதனால இது வந்து மாடியில கீழே போட்டாலும் இல்லை இங்க கீழே போட்டாலும் அந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்களே, உடையுமோ உடையாதான்?
நிச்சயமாக டிவி கீழே வந்து உடைய தான் செய்யும். இது என்ன ஃபுல்லாக ஐ மீன் இரும்புலையே செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை இல்லை, ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல். எதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஐஃபோன் என்ன, ஐஃபோன் ப்ரைஸ் எவ்வளோத்துக்கு வாங்குறீங்க? 1 lakh இப்போ ஒரு 17னா எவ்வளோ ரேட் வாங்குறீங்க? 1.32 வருது. ஓகேங்களா, அது கீழே போட்டு என்ன உடையாம இருக்கு? அதுக்கு அந்தந்த பொருளை அப்படி தான் வேல்யூ பண்ணணும். அது இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நடக்காது. இப்போ விளம்பரத்துக்காக தான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே டிவி தான், எல்லாமே கிளாஸ்ல பண்ணது தான். ஸோ அதனால இது இருந்து இங்கே விழுந்தா கூட உடைய தான் செய்யும். விளம்பரத்துக்காக எதை வேணா சொல்லலாம், மாடியிலேருந்து போட்டால் உடஞ்சிரும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன், அதெல்லாம் இல்லை. இது லைவா இங்க வந்து இவங்க காமிக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா குவாலிட்டி வைஸ் இவங்க நல்லா இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்க எதை சொல்லலாம்னா, மேல இருந்து போட்டு உடஞ்சா உடையாது அந்த மாதிரி சொல்ல முடியாது. விசுவல்ஸ் நல்லா இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இங்க கிளாரிட்டியா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருப்போம் 50 இன்ச்சு 55 இன்ச்சு அதே மாதிரி ஸ்டார்டிங் 21 இன்ச்லேருந்தே இருக்கு இவங்கள்ட்ட. இதுதான் இருக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பின்னாடி இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே எப்படின்னா அந்த கமர்ஷியல், லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஷாப் எடுத்துக்காங்க. ஷாப்பில் வந்து எல்லா ப்ராடக்ட் இருக்குன்னு நமக்கு அங்கே டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக, ஐ மீன் பார்த்து கண்டுபிடிக்க தான் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ ஒரே ப்ராடக்ட், ஐ மீன் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே பேம்ப்ளெட் இல்லைன்னா ஒரே ஸ்டோரில் பக்கத்துலேயே தெரியும் போது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு விசிபிலிட்டி ஈஸியாக தெரியும். அப்போ அவங்களுக்கு ஆர்டரிங் சான்சஸ் வந்து ஹையா இருக்கும். ஓகே, ஸோ விசிபிலிட்டி இருக்கும்போது பிசினஸ் ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஷாப்ஸ்க்கு லைக் அவுட்டோர் எல்இடிஸ் நான் பார்த்துருக்கீங்க தெரியுமா? ஆமாம், அதுலன்னா நம்ம தான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா விஜிபி இருக்குல்ல, ஹெரிடேஜ், அதுல ஃப்ரண்ட்ல இப்போ ஒரு எல்இடி போர்டு வச்சு கொடுத்துருவோம். ஓகே, அது நம்ம கம்பெனி தான் பண்ணி கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்குல்ல, அதுல வெளியே அவுட்டோர் பெரிய டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க, அது நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லாமே இப்போ ஒரு பாத்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி கமர்ஷியல் டிஸ்பிளே பண்ணி கொடுத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 15,000 தான் சார்ஜ் பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம். நம்மனா அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 அந்த ஸ்கொயர் ஃபீட் டிஃபரன்ஸ் பார்த்து. ஓகே ஓகே, 5,000 மேபி. இன்னும் ஐ மீன் ஹோல்சேல் இன்னும் ரேட்டு கம்மியாக கூட நம்ம நெகோஷியேட் கூட பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நீங்க சொல்றதே புரியுது. ஏன்னா இந்த டிவியோட எம்ஆர்பி வந்து 30,000 சரிங்களா, ஆனா இவங்க கொடுக்கறது வெறும் 13,500. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சர்வீஸ். அதுலேயும் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. பார்த்துங்க, அதில் வாரண்டியோட வருது பாருங்க. அதுதான் இது ஹைலைட்டே, அதுதான் கண்டிப்பாக. ஸோ அதனால இவங்கள்ட்ட வந்து என்னன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அவங்க கொடுக்குற வாரண்டியும் நல்லா இருக்கு, அதே மாதிரி இவங்க கொடுக்குற சர்வீஸுமே நல்லா இருக்கு. ஸோ குவாலிட்டியாக ஒரு பொருளையும் கொடுத்துறாங்க, குவாலிட்டியான ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் கொடுத்துறாங்க. இது மக்கள் உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் டிவிஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 5 டிவி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இன்னொன்று கேள்வி முடிச்சேன். ஆக்சுவலாக இது வந்து 55 இன்ச் சொன்னீங்க, இதுக்கப்புறம் இருக்கு அந்த 100 இன்ச்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா இன்ச்சஸுமே இருக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கு என்ன இன்ச் தேவையோ அதை நீங்க போய் டைரக்டா ஒரு ஷோரூம் போங்க, என்ன பிரைஸ்ன்னு கேட்டுட்டு இவங்கள்ட்ட வாங்க. வந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்குற காசை விட இங்கே வந்தீங்க அப்படின்னா 2 டிவி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த காஸ்ட்ல கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் சொன்னாங்க இன்னொன்று, இந்த விளம்பரப்படுத்துகிற பலகைகள் மாதிரி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. ஸோ இதுவுமே இருக்கு. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா 23,500 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, 23,500 சின்னது தான். ஐ மீன் ஒரு 32 inches அண்ட் வெர்டிகல் A type ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கும், குட்டியோண்டு இருக்கும், அழகாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து இப்போ இதுக்குள்ள ஒரு டிவி தானே அட்டாச் பண்ணுவோம். அது நார்மல் டிவிலாம் கிடையாது. ஓகே, அது வந்து வெர்டிகல் டிவி. வெர்டிகல் டிவி அது ஃபுல்லா கமர்ஷியல் பேஸ்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவினா என்னென்ன பார்த்தீங்கன்னா அது ஹவுஸ் யூஸ்க்கு ஏற்றபடி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, கமர்ஷியல் டிவியை நம்ம 14 hours ரன் பண்ணலாம், இதை வந்து 7 hours தான் ரன் பண்ணலாம். 7 hours தான் ஆமாம், பெர் டேக்கு ரன் பண்ணலாம். மிச்சபடி அந்த சிசிடிவிக்கெலாம் ரன் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல, அதுக்கும் ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது மேனுஃபேக்சர்னு ஒரு இது இருக்குல்ல, இதுக்காக தான் இது மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு. ஸோ அதனால இதை விட கம்பேர் பண்ணும்போது அது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். நல்ல டிஃபரன்ஸ், குவாலிட்டியும் நல்ல டிஃபரெண்டா இருக்கும், அதுவும் நல்ல டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க அப்போ பார்த்தீங்க ஓகேங்களா, நான் டிஜிட்டல் ஸ்டாண்டின்னு சொன்னேன். இது டிஜிட்டல் ஸ்டாண்டி, இது 8 type ஸ்டாண்டி. இது வந்து அதுலேயே அந்த 32 inches. ஓகேங்களா, இது 43 inches. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36,500 வருது. ஓகே, அது ரியல் ஒன் கம்பெனியில். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,500 வருது. 32 inches. ஐ மீன் கடைக்கு ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு டிஸ்பிளே போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிக்கலாம். சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இதுலேயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்களா, ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் கன்வெர்ட்டும் ஈஸியாகும். சரி, ஓகே. ஆக்சுவலி சவுண்ட் வரும், சவுண்ட்ல வரும். ஓகே, வீடியோக்காக மியூட்ல போட்டுருவோம். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ லைவா வர்றாங்க, கடைக்கு வெளியே போறாங்க அப்படின்னா, ஓ இது இதெல்லாம் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆமா, கன்வெர்ட் ஈஸி ஆகும். ஓகே, இதுல எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு நகை கடையை தாண்டி போகும்போது உள்ள நல்ல பிரைட்டா இருக்கும்.
அப்போ அட்ராக்ட் தானே பண்ணுவோம். அதே போலதான் அது வெளியே இருக்கும்போது என்னடான்னு பார்த்துட்டு போவாங்க. உள்ள கண்டிப்பா இந்த பொருள் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பா உள்ள வாக்கிங்ஸ் வரதான் செய்யும். கரெக்ட் தான் ப்ரோ. இவ்வளவு நேரம் நம்ம டிவி கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ் கூட பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் இவங்களே பண்றாங்க, லைவா உங்களுக்கு பார்த்தது தெரியும். ஸோ ஆனா நீங்க இப்ப சர்வீஸ்ல எப்படி பண்றீங்க? ரியல் ஒன் மட்டும் பண்றீங்களா இல்ல எல்லா பிராண்ட் பண்ணலாமா? எல்லா பிராண்ட் பண்ணலாம். ஓகே பாத்துங்க. அதனால நீங்க ரியல் ஒன்ல வாங்கி சர்வீஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்ல உங்கள்ட்ட வேற பிராண்ட்ஸ் இருக்கு அதை சர்வீஸ் பண்ண நினைச்சீங்கனாலும் ஸ்கிரீன் ஒரு நம்பர் கொடுத்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே சர்வீஸ் பக்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது டிவி. அதே மாதிரி விளம்பர பலகைகளுமே சூப்பரா வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கான ஆஃபர்ஸ்ல செம்மையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் புக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.